காந்தி is Gandhi alone glittering in Indian currencies? ரூபாய் நோட்டுகளில் மின்னுவதற்கு காந்திக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறதா? Not conferred father of the nation காந்தி. காந்தியை நாங்கள் தேச தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு செய்திருக்கிறது. அப்படி அறிவிப்பு செய்த பிறகு இந்திய ரூபாய் நோட்டுகளில் காந்தியை அச்சிட்டு வெளியிடுவதனுடைய காரணம் என்ன? இன்றைக்கு நவம்பர் 26, 1949 இந்திய அரசியல் சாசனம் ஏற்பு தினம். இன்றைக்கு ராம்தாஸ் அத்வாலே எம்பி அவர்கள் மும்பையில் இந்து மில் விவகாரத்தை கையில் எடுத்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் அத்வாலே அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த இந்து மில் விவகாரத்தை இன்றைக்கு முடித்து வைத்திருக்கின்றார்கள். அதே போல அம்பேத்கர் அவர்கள் வசித்த லண்டன் வீட்டை இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. இந்த சூழலில் இந்திய ரூபாய் நோட்டுகளில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடம்பெறுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. இந்திய அரசியல் சாசன சிற்பி மட்டுமல்ல, இந்திய பொருளாதார மேதை அவர்கள் ரூபாய் நோட்டில் அச்சிட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள கோரிக்கையாகும். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய தலித் விடுதலை இயக்கம் ரூபாய் நோட்டுகளிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அச்சிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலித்து வருகிறோம். இன்றைக்கு தான் எத்தனையோ தலித் தலைவர்கள் இருந்த போதிலும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் இன்றைக்கு சிறப்பு கவன தீர்மானமாக கொண்டு வர இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலேயே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் என்று சொன்னால் ரூபாய் நோட்டுகளிலே அச்சிடுவதன் மூலம் மட்டுமே அவரை கௌரவப்படுத்துவது ஆகும் என்பதை இந்த ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலும் தேசிய தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் இங்கே நாங்கள் தெரிவித்துக்